ஒரு 2 நாள் தொடர்ந்து ஒரு லாங் ட்ராவலை முடிச்சுட்டு 2 நாளாக ஹோட்டல்லே சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போயிருந்துச்சு. ட்ராவல் முடிச்ச கையோட இப்படி ஒரு வீட்டு சாப்பாடு கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் அன்றைக்கி லஞ்ச் வந்து சூப்பராக ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த சாப்பாட்டில் நெய் விட்டு சாப்பிட்ற பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த நெய் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். எந்த குழம்பா இருந்தாலும் அந்த நெய் போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அன்றைக்கி ரசம் பருப்புன்னு ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டாக இருந்துச்சு. அதில் இந்த நெய் விட்டு அந்த பருப்பு போட்டு சாப்பிடும்போது அப்படியே ஹெவனுக்கே நான் போயிட்டேன். அவ்வளோ டேஸ்டான ஃபுட் அன்றைக்கி லஞ்சுக்கு. நிறைய பேர் டிஎம்ல கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஏன் முன்னாடி மாதிரி மினி விளாக்லாம் அப்லோட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. கொஞ்சம் எனக்கு டைமும் இல்லை, நிறைய நியூ ஸ்டாக்கு ஹோல்சேல் ஆர்டர்ஸ்லாம் எடுத்ததுனால மற்ற விஷயத்தில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதனால தான் மினி விளாக் போட முடியலை. இனிமேல் எடுத்து கண்டினியூவாக போடுறதுக்கு பார்க்குறேன். மீஷோலேருந்து ஒரு 2 ரெடிமேட் ப்ளவுஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவுமே ரிசீவ் ஆகி இருந்துச்சு. அதோட ரிவ்யூ கூட நான் வீடியோஸ்லாம் எடுத்துட்டேன். சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. லஞ்சை முடித்த கையோட இந்த நியூ ஸ்டாக்லாம் கொஞ்சம் வந்துருந்துச்சுங்க. நம்ம ஹோல்சேல் ஆர்டர்ஸ்லாம் இப்போ எடுத்துகிட்ருக்கோம். அதை ரேட் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கே ஈவினிங் ஆகிடுச்சு. அந்த வேலை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டு இருந்துச்சு. நம்மளோட ஹோல்சேல் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரிஸ்வானா ஃபேஷன் அந்த பேஜில் பயோவில் வெப்சைட் லிங்க் இருக்குது, அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.